important session on preposition. Preposition-ம் உங்களுக்கு subject verb agreement and verb tense இதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி preposition முக்கியம். இந்த 3 டாபிக் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம். subject verb agreement and verb tenses and preposition. ஸோ கண்டிப்பாக இதுலேயும் 1 or 2 marks கண்டிப்பாக எனி கைண்ட் ஆஃப் எரர் ஸ்பாட்டிங்ஸ் மினிமம் 2 கொஸ்டினாவது எதிர்பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் preposition? prepositionனா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் நவுனுடைய இல்லை ப்ரொனவுனுடைய பொசிஷனை குறிக்கிறதற்கு யூஸ் பண்ணுவோம், அதாவது லொக்கேஷனை குறிக்கிறதற்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் இன் த கிளாஸ் ரூம். இங்கே இன் லொக்கேஷனை குறிக்குது, நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற லொக்கேஷனை குறிக்குது. ஓகேவா? அண்ட் அடுத்தது பாருங்க, வேற என்ன குறிக்கலாம் அப்படின்னா முக்கியமாக டைமை குறிக்கிறதற்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ கம்ஸ் ஆன் மண்டே. ஸோ இந்த ஆன் பார்த்தீங்கன்னா எதை குறிக்குது? எப்போ வர்றாங்க அப்படின்னு டைமை குறிக்குது. ஸோ லொக்கேஷனை குறிக்கிறதற்கு யூஸ் பண்ணலாம் அண்ட் டைமை குறிக்கிறதற்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வேற பர்பஸை குறிக்கிறதற்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஷீ கோஸ் ஃபார் அ மீட்டிங். அவ ஒரு மீட்டிங்காக போறா. பர்பஸ், ஐடியா, எதற்காக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்பஸை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இது எல்லாத்துலேயுமே பாருங்க காமனாக என்ன விஷயம் இருக்கு? இன் பக்கத்தில் என்ன இருக்கு? நவுன். கிளாஸ் ரூம்ன்றது ஒரு இடம், நவுன். ஆன் டே, மண்டே அப்படின்றது ஒரு நவுன். ஃபார் அ மீட்டிங், மீட்டிங்ன்றது நவுன். அப்போ எல்லாமே எனி கைண்ட் ஆஃப் ப்ரப்போசிஷன், எந்த ப்ரப்போசிஷன் வந்தாலும் அதுக்கப்புறம் வர்றது என்னவா இருக்கணும்? ஒரு நவுனாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஜெரண்டாக இருக்கும், இல்லைன்னா ப்ரொனவுனாக இருக்கும். நவுன், ப்ரொனவுன் ஆர் ஜெரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா she comes with me. வித்ன்றது என்னது? ப்ரப்போசிஷன். ப்ரப்போசிஷன் பக்கத்தில் மீன்ற ப்ரொனவுன் இருக்கு. ஓகேவா? இது she goes for cycling. ஓகே, ஃபார் ப்ரப்போசிஷன், ப்ரப்போசிஷன் பக்கத்தில் ing, சைக்கிளிங், ஜெரண்ட். ஓகேவா? அப்போ நவுன், ப்ரொனவுன், ஜெரண்ட் இந்த 3 மட்டும்தான் வரும் ப்ரப்போசிஷன் பக்கத்தில். வேறு எதுவுமே வராது, வரக்கூடாது. ஓகேவா? புரிஞ்சிச்சா? இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், செஷனுக்குள்ளே போகலாம் ஒவ்வொன்றா. ஃபர்ஸ்ட் அட் ஆன் இருக்கு இல்லையா, இது போத் லொக்கேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம், டைமுக்கும் யூஸ் பண்ணுவோம். டைமுக்கு நீங்கள் இப்படி கன்சிடர் பண்ணலாம், இன், அட், இன், ஆன். ஸோ இப்படி வர்றப்ப at வந்து வெரி ஸ்பெசிஃபிக் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் at 9 o'clock, at 10 o'clock, at 12 noon, இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டைமுக்கு at யூஸ் பண்ணலாம். ஒரு நாளில் சொல்கிறேன், ஒரு நாளில், ஒன் டேயில். ஓகே, இஃப் வி டிவைட் டே என்னென்னலாம் வருதோ அதை வச்சு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. அடுத்து இன் எப்போ யூஸ் பண்ணலான்னா பார்ட்ஸ் ஆஃப் த டேஸ்க்கு வந்து இன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் தி ஈவினிங், in the morning, in morning, okay, in morning, okay, morning, okay, in afternoon, ஆஃப்டர்நூன் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நைட் இருக்கு இல்லையா, இந்த ஈவினிங் யூஸ் பண்ணலாம், ஆஃப்டர்நூன் அண்ட் மார்னிங் யூஸ் பண்ணலாம். பட் நைட்டுக்கு மட்டும் வந்து போத் இன் அண்ட் at ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். பட் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. என்ன வேரியேஷன் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். எப்போனா ஒரு நைட்டை குறிக்கிறதற்கு என்றோ ஒரு நாள் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த ஒரு நாள் ஒரு நைட்டை குறிக்கிறதற்கு இந்த நைட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷீ, இங்கே என்ன இருக்குது? ஐ ஹர்ட் அ நாய்ஸ் இன் த நைட். எனக்கு அந்த நைட்டில் சத்தம் கேட்டுச்சு. ஓகேவா? ஓகே. So for example, the political party campaigned in the night. அந்த நைட்டில் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கேம்பெயின் பண்ணாங்க. ஒரு பர்டிகுலர் நைட்டை
குறிச்சா அந்த இன்சிடென்ட் அந்த பர்டிகுலர் நைட்டில் நடந்திருக்கு அப்படின்றப்போ நீங்கள் இன் யூஸ் பண்ணலாம். ஆட் அப்படின்றப்போ ஜென்ரலாக நைட்டில் அப்படின்னு சொல்கிறப்போ ஆட் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட் கெட்ஸ் கோல்ட் அட் நைட், ஜென்ரலாக நைட்டில் குளிரும். அண்ட் அடுத்தது ஐ டோன்ட் லைக் டிரைவிங் அட் நைட், வழக்கமாக எனக்கு நைட்டில் டிரைவிங் பிடிக்காது. இதெல்லாம் வழக்கமான ஜென்ரலான விஷயங்கள், ஜென்ரலாக நிகழ்வுகள் நைட்டு நேரத்தில் நடக்கிறப்ப ஆட் யூஸ் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக அந்த நைட்டில் இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இன் யூஸ் பண்ணலாம். சரியா? இந்த ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் வேரி ஆகும் நைட்டுக்கு மட்டும். மித்தபடி பார்ட்ஸ் ஆஃப் த டேக்கு ஈவினிங், மார்னிங், ஆஃப்டர்நூன் இது எல்லாத்துக்குமே இன் யூஸ் பண்ணுவோம். இதே இது ஆட். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு, இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. மை மாம் கேம் at midnight-ஆ இல்ல in midnight-ஆ? ஏன்னா உங்களுக்கு நூனா இருக்கட்டும், மிட் நைட்டா இருக்கட்டும், எப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா மிட் நைட் அப்படின்னா 12 நூனை சொல்லுவீங்க. அண்ட் அதே மாதிரி நூன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக 12 மணியை குறிக்கிறது, கரெக்டாக 12 மணியை குறிக்கிறது, மத்தியானம் 12 மணியை குறிக்கிறது. மிட் நைட் அப்படின்னா நைட்டு 12 மணியை குறிக்கிறது. அப்போ இது ஸ்பெசிஃபிக் டைம்ஸ் தான். ஸ்பெசிஃபிக் டைமுக்கு நம்ம என்ன போடணும்னு பார்த்துருக்கோம், ஆட் போடணும்னு பார்த்துருக்கோம். கரெக்டாக இதே இது ஆன், ஒரு நாள் ஃபுல்லாத்தையும் சேர்த்து குறிக்கிறதுக்கு ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். சரியா? ஒரு நாளுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். பட் இது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன கேஸில் என்னென்ன யூஸ் பண்ணலான்றத சொல்கிறேன். மந்த்தை குறிக்கிறதுக்கு இன் யூஸ் பண்ணுவோம். இன் செப்டம்பர், மை சிஸ்டர்ஸ் மேரேஜ் இஸ் இன் த மந்த் ஆஃப் மே. ஸோ இங்கே இன் யூஸ் பண்ணுறோம். சீசன்ஸை குறிக்கிறப்ப இன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வலி வி கெட் மேங்கோஸ் இன் சம்மரில் நம்மளுக்கு மேங்கோ கிடைக்கும். இயர்ஸ்க்கு முன்னாடி இன் யூஸ் பண்ணுவோம். I was born in 1995. ஸோ அந்த லவ்வை குறிக்கும்ல, நான் 1995 பிறந்தேன். ஓகேவா? அதே மாதிரி மார்ச் மாதத்தில் இது நடக்குது, அந்த லவ்வை குறிக்கிறது தான் இந்த இன் எல்லாமே. ஓகேவா? அடுத்த டைம்ஸ் ஆஃப் த டே. ஸோ இந்த ஈவினிங், இந்த ஆஃப்டர்நூன், இந்த மார்னிங், இதெல்லாம் நான் இப்போ தான் சொன்னேன். அண்ட் சென்ச்சுரிஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ஸ், அதாவது 19th சென்ச்சுரியில் 21st சென்ச்சுரியில் நடந்த இன்சிடென்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி குறிக்கிறது இருக்குது. அடுத்து இங்கே பாருங்களே, மிஸ்டிக் மார்க்கெட் க்ளோசஸ் இன் 2 hours. அதாவது இது இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் இது முடிஞ்சிரும், படம் இன்னும் 2 மணி நேரத்தில் முடிஞ்சிரும், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறமா நடக்க இருக்கிறத நம்ம இன் போட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மை மாம் அரைவ்ஸ் இன் 2 hours. ஓகேவா? ஸோ இன்னும் எங்கள் அம்மா வந்து ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவாங்க, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இன் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆட் ரொம்ப நம்ம ஆப் அதையும் நம்ம பார்த்தோம். ஸ்பெசிஃபிக் டைம் ஆஃப் த டேஸ்க்கு ஆட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் முக்கியமாக ஆட் நூன், ஆட் மிட் நைட் யூஸ் பண்ணுவோம். நைட்டுக்கு வந்து இன்னும் யூஸ் பண்ணலாம், ஆட்டும் யூஸ் பண்ணலாம். எந்தெந்த கேஸில் சொல்லியிருந்தேன் ஞாபகப்படுத்தி பாருங்க. எஸ், ஏதோ ஒரு நைட்டில் நடந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறதுக்கு இன்னும் ஜென்ரலாக எல்லா நைட்ஸ்லையும் ஏதோ ஜென்ரலாக குறிக்கிறப்போ என்ன யூஸ் பண்ணுவோம், ஆட் யூஸ் பண்ணுவோம். ரைட்? அடுத்தது நேம்ஸ் ஆஃப் த மீல் டைம், அதாவது ஆட் பிரேக்ஃபாஸ்ட், ஆட் டின்னர், அட் லான்ச், இந்த மாதிரி மீல் டைம்ஸை குறிக்கிறதுக்கு ஆட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அடுத்து ஏஜை குறிக்கிறதுக்கு ஐ லேர்ன்ட் ஹவு டு யூஸ் அ கம்ப்யூட்டர் அட் 12. இந்த மாதிரி வயசை குறிக்கிறதுக்கு ஆட் யூஸ் பண்ணுவோம். ஐ லேர்ன்ட் டு ரைட் அ பைக் at 20. ஓகேவா? அந்த மாதிரி ஏஜ் குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆன் டேஸ் ஆஃப் த வீக், மண்டே, டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் டைமுக்கு ஆட், பார்ட்ஸ் ஆஃப் த டேஸ்க்கு இன் யூஸ் பண்ணலாம். எஸ், ஐ வேக் அப் அட், எஸ், ஏன்னா ஸ்பெசிஃபிக் டைம், அதனால் ஆட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஷி வாஸ் பார்ன் ஜூலை, மந்த்தை குறிக்குது. அப்போ என்னது நீங்கள் தான் சொல்லணும். In July. Very good. We have a meeting on Monday. Days குறிக்கிறதற்கு on. Train arrives at night, in night. Yes, இது ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை குறிக்குதா, ஒரு நைட்டில் நடக்கக்கூடிய இன்சிடெண்ட்டை குறிக்குதா, இல்லை எப்போவுமே நடக்கக்கூடிய எப்பயுமே நடக்கிறத குறிக்குதா? The train usually arrives
அப்படி எப்படின்னா வழக்கமாக நடக்கிறது. ட்ரெயின் யூஸ்வலாக நைட்டில் வரும். த ட்ரெயின் யூஸ்வலி அரைவ்ஸ் அட் நைட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இங்கே பாருங்க, த ட்ரெயின் அரைவ்ஸ் இன் த நைட் ஆர் அட் த நைட். என்னது ஆட் வரும், இன்னும் வரும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன வரணும் நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஏன்னா ஏதோ ஒரு நாள் நைட்டில் நடக்கக்கூடியதுன்னா அங்கே த நைட்டுன்னு போட்டிருப்பேன். கரெக்டாக? த நைட், அந்த நைட்டில் அப்படின்ட்டு. அப்போ அந்த நைட்டுன்னு குறிக்கிறதுக்கு தான் இன்னு. சரியா? வழக்கமான நிகழ்வுகளை ஜென்ரலாக நைட்டில் நடக்குது அப்படின்னா அங்கே என்ன வரணும்? ஜஸ்ட் நைட்டு மட்டும் வரும். கரெக்டாக? அப்போ ஏன் புரியுதுல? த நைட், அந்த நைட்டில் நான் குறிச்சாதான் அங்கே என்ன வரணும்? இந்த நைட்டுன்னு சொல்லுவோம். இல்லை எனி நைட், ஜென்ரலாக நைட்டை குறிக்கிறோம் அப்படின்னா அங்கே ஆட் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஆட் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே த நைட்டு வந்திருக்கா இல்லை ஜஸ்ட் நைட்டுன்னு வந்திருக்கா? எஸ், ஏதோ த ட்ரெயின் அரைவ்ஸ். அப்போ இந்த ட்ரெயின் யூஸ்வலாக அது அரைவ் ஆகுற டைம். அப்போ த ட்ரெயின் அரைவ்ஸ் அட் நைட். அட் நைட். இதே இது டேஷ் த நைட், இந்த நைட். அப்போ அந்த ட்ரெயின் பர்டிகுலராக இந்த நைட்டில் வரும். ஓகேவா? ஓகே. அடுத்தது, மை பர்த்டே இஸ் 15th August. அப்போ எஸ், மை பர்த்டே இஸ் ஆன் 15th August. ஏன்னா அந்த டேவை குறிக்குது. 15th டே ஆகஸ்ட். ஓகேவா? அப்போ அந்த பர்டிகுலர் டேவை குறிக்குது. ஆகஸ்ட் மந்த் மட்டும் இருந்துச்சுன்னா மை பர்த்டே இஸ் இந்த ஆகஸ்ட், இஸ் இன் ஆகஸ்ட்னு சொல்லி போட்டிருப்போம். பட் இங்கே மந்த் இல்லை, அந்த டேவை குறிக்குது. ஸோ ஆன், டேவை குறிக்குது அப்படின்னாலே ஆன் யூஸ் பண்ணணும். மை பர்த்டே இஸ் ஆன் 15th August. ஓகே. அடுத்தது, he finished the work in the evening. ஈவினிங்னு வந்திருக்கு. பார்ட்ஸ் ஆஃப் த டேக்கு இன் யூஸ் பண்ணணும். ஷாப் ஓப்பன் ஸ்பெசிஃபிக். அப்போ at, ரைட்? at 9 o'clock. they got married in, இயர்ஸுக்கு முன்னாடி இன் யூஸ் பண்ணணும். இயர்ஸ்க்கு, செஞ்சுரிஸ்க்கு, வேற எதுக்கு, சீசன்ஸுக்கு, இதுக்கெல்லாம் இன் யூஸ் பண்ணுவோம். I'll call you, பார்ட்ஸ் ஆஃப் த டேக்கு இன் யூஸ் பண்ணணும். the exam is, இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? the exam is in Friday morning on Friday morning. மார்னிங்கை பார்க்கக்கூடாது. எது இருக்கு பக்கத்தில்? ஃப்ரைடே மார்னிங். மார்னிங் மட்டும் கிடையாது, வெறும் பார்ட்ஸ் ஆஃப் த டேஸ் இருந்துச்சுன்னா இன் போட்டிருப்போம். பட் ஃப்ரைடே அன்னைக்கு இருக்கக்கூடிய மார்னிங். ஸோ த எக்ஸாம் இஸ் ஆன் ஃப்ரைடே மார்னிங். காட் இட்? புரிஞ்சுதா? எஸ். ஓகே. இப்போ இது முடிஞ்சிருச்சு. அடுத்த முக்கியமாக சின்ஸ், ஃபார் அண்ட் ஃப்ரம் டு எப்போ யூஸ் பண்ணுவோம், அன்டில் எப்போ யூஸ் பண்ணுவோம், பை எப்போ யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் பார்த்துடலாமா? சின்ஸ் எப்போலாம் உங்களுக்கு ஒரு முடிவு, எண்டிங் பாயிண்ட் இல்லை, ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான் தெரியும், எப்போ முடியுதுன்றது தெரியாது அப்படின்ற பட்சத்தில் சின்ஸ் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் பீன் டீச்சிங் சின்ஸ் மார்னிங். மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் டீச் பண்ணிட்டு தான் இருக்கேன், எப்போ முடிப்பேன்லாம் தெரியல. ஸோ ஐ எம் அன்அவேர் ஆஃப் த எண்ட் பாயிண்ட். அப்போ அந்த கேஸில் சின்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து, ஃபார் எப்போ யூஸ் பண்ணுவேன்? ஃபார்ன்றது இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுதுன்றது நம்மளுக்கு தெரியாது. இந்த ஃப்ரம் அண்ட் டு டைம் தெரியாது. ஆனால் இவ்வளவு மணி நேரம், இவ்வளவு நாட்கள், இவ்வளவு வாரங்கள், இவ்வளவு வருடங்கள் அப்படின்ட்டு ஐ நோ த டியூரேஷன். ஸோ அந்த டியூரேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தேர் ஐ ஹாவ் டு யூஸ் ஃபார். ஐ ஹவ் பீன் அ ஸ்டூடெண்ட் ஹியர் ஃபார் 2 years. I have been teaching for 2 hours. Got it? Okay. And அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா the beginning and end point. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த since and for எந்த இடத்துல வந்திருந்தாலுமே அங்கே perfect tense தான் வரும். present perfectனா have, and presentனா have, pastனா had. எப்பவுமே have and had வராம ஜென்ரல் பாஸ்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணவே மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், I was a student since 2004 அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அதுக்கு மீனிங் என்னன்னா அப்போ ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இஃப் சம்திங் ஹேட் அன் எண்ட் பாயிண்ட், அப்போ நம்ம கண்டினியூஸ் டென்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஐ வாஸ் ஸ்டடிங் ஃபார் ஐ வாஸ் ஸ்டடியிங் when my mom came inside the room. எங்க அம்மா வீட்டுக்குள்ள வர்றப்ப நான் படித்து கொண்டிருந்தேன். அப்போ அந்த இடத்துல நீங்க கண்டினியூஸ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் எப்போலாம் ஒரு ஆக்ஷன் முன்னாடி ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் அது தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னாலோ, இல்லை அப்படின்னா ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி அது நடந்துட்டு இருந்துச்சு, முடிஞ்சிருச்சுன்னே வச்சுக்கோங்க, பட் அதற்கும் நம்மளுக்கும் இப்போ ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னாலும் அங்க என்ன யூஸ் பண்ணணும்?
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு நான் டென்ஸில் கிளியராக நடத்தியிருக்கேன். கரெக்டா? ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார் அண்ட் சின்ஸ் டைமுக்கு வருது, டைமை குறிக்கிறதுக்கு வருதுன்னா அங்கே ஒன்று ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருக்கணும், இல்லை பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். ஐ ஹவ் பீன் அ ஸ்டூடெண்ட் ஹியர் for 2 years. So நான் வந்து இங்கே 2 yearsக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். சரி, there is some connection between the college, ஸோ காலேஜ் ஆர் ஸ்கூல், அதுக்கும் எனக்கும் இப்போ வரைக்கும் ஏதோ சம்திங் கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. பட் அதோடைய இப்போ எப்படி சொல்கிறது, எஃபெக்ட் இன்னுமே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேஸ்லலாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இல்லை அதுக்கும் எனக்கும் எந்த தொடர்புமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஐ ஹேட் பீன் அ ஸ்டூடெண்ட் ஹியர் ஃபார் 2 years அப்படின்னு சொல்லலாம், ஹேட் பீன் சொல்லலாம். பட் சம்ம ஹேவோ இல்லை ஹேடோ யூஸ் பண்ணி ஆகணும் நீங்கள், சின்ஸ் அண்ட் ஃபார் வந்துச்சுன்னா. அண்ட் அடுத்தது ஃப்ரம் அண்ட் டு. ஃப்ரம் அண்ட் டு பொறுத்த வரைக்கும் ஃப்ரம்னா உங்களுக்கு பிகினிங் டைம் அண்ட் எண்டிங் டைம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்கன்னா கண்ணை மூடிட்டு ஃப்ரம் அண்ட் டு போட்டாகணும். மை அப்பாயின்மெண்ட் இஸ் ஃப்ரம் 13 ஃப்ரம் 1:30 to 2 o'clock. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் பாயிண்ட் தான் ஃப்ரம் அண்ட் டு இருக்கும். அன்டில்னா அது வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், I cannot watch the movie until I finish the homework. என்னால் ஹோம்ஒர்க்கை முடிக்கிற வரைக்கும் எந்த பார்க்க முடியாது, மூவியை பார்க்க முடியாது. ஹோம்ஒர்க்கை முடிச்சாதான் மூவியை பார்க்க முடியும் அப்படின்றது தான் அதுக்கான மீனிங். இங்கே பாருங்க, I cannot go dancing until I finish reading this chapter. இந்த சாப்டரை ரீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியாது, டான்ஸ்க்கு போக முடியாது. அப்போ until அது வரைக்கும் அப்படின்ற மீனிங். Got it? Yes. பை எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அது லேட்டஸ்ட், மேக்ஸிமம் கால அவகாசம் அவ்வளோதான் உனக்கு, அதுக்கு மேலே நீ இழுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதான் அட் த லேட்டஸ்ட் அப்படின்றது. அப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, யூ மஸ்ட் ரிட்டர்ன் யுவர் புக் பை April 21st. April 21st நீ முடிச்சிருக்கணும், கொடுத்துருக்கணும். ஓகேவா? ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும், அதான் உனக்கு லாஸ்ட் டேட், அதுதான் கடைசி நாள். ஓகேவா? ஸோ அட் த லேட்டஸ்ட் அப்படின்னா த மேக்ஸிமம் டைம் பீரியட் தட் யூ கேன் ஹேவ் த புக். ரைட்? ஸோ அடுத்தது பாருங்க, டியூ டேட்னா உங்களுக்கு தெரியும், இதுக்குள்ளே முடிக்கணும் சர்டைன் டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான் டியூ டேட்டுன்னு சொல்லுவோம். ஃபார் மை எஸ்ஏ டியூ பை த எண்ட் ஆஃப் த வீக். ஓகே, மை எஸ்ஏ இஸ் டியூ பை த எண்ட் ஆஃப் த வீக். அதாவது இதுக்கான மீனிங் என்னன்னா, என் எஸ்ஏவை சப்மிட் பண்ணியிருக்கணும், இந்த எண்ட் ஆஃப் த வீக்குள்ளே சப்மிட் பண்ணியிருந்திருக்கணும். டியூ அப்படின்னா அதான் லாஸ்ட் டே அப்படின்ற மாதிரி, அதுக்குள்ளே சப்மிட் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்ற மீனிங். ஸோ இதில் என்னென்ன நம்ம பார்த்தோம் அப்படின்றத பார்த்துருவோமா ஒரு வாட்டி. சின்ஸ் அண்ட் ஃபார் பார்த்தோம். சின்ஸ் அண்ட் ஃபார் பொறுத்த வரைக்கும் சின்ஸ் வந்து டைம் பீரியட் வந்து நம்மளுக்கு ஒன்லி ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியும், எப்போ முடிக்க போகிறாங்கன்றதெல்லாம் தெரியாது. ஃபார் வந்து டியூரேஷன் தான் தெரியும். இது ரெண்டுக்குமே நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணோம், ஐதர் பாஸ்ட் இல்லை ப்ரெசென்ட். அண்ட் அடுத்தது ஃப்ரம் டு பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் தெரியும். அன்டில்னா அது வரை. பை அப்படின்னா முக்கியமாக அந்த டியூ டேட், அந்த எண்டு பாயிண்ட்டை குறிக்கக்கூடியது, இதுக்குள்ளே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் பை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம். I have been living here, perfect tense வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 2015 ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, I am unaware of the ending point. அப்ப என்ன பண்ணும், ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் தான் தெரியும்னா since 2015 she studied, டியூரேஷன் கொடுத்திருக்காங்க, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கொடுக்கல, டியூரேஷன் கொடுத்திருக்காங்க. So she studied for 3 hours. The shop is open from and to starting point and ending point கொடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்தது பாருங்க, wait here, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. அப்ப வரைக்கும் அப்படின்னா until, right? Please finish the work by tomorrow, due date. அவனுக்கு வந்து இதுக்குள்ளே முடிச்சிருக்கணும் அப்படின்ற இந்த டைம் லிமிட்ஸ் செட் பண்ணுறாங்க. ஓகேவா? பை டுமாரோ, நாளைக்கு எனக்கு கொடுத்துருந்துருக்கணும், அதான் எண்டு பாயிண்ட். ஓகேவா? he has been sick 2 days, டியூரேஷன் 2 நாட்கள், 2 வருடங்கள், 2 மணி நேரங்கள், எவ்வளவா இருந்தாலும் அங்கே டியூரேஷனுக்கு அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் டு யூஸ் ஃபார். அண்ட் அடுத்தது they have known each other, சைல்ட்ஹுட்ல இருந்து இப்போ வர தெரியும், இன்னும் எவ்வளோ நாளுக்கும் தெரிஞ்சுதான் இருக்கும். கரெக்டா? அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த விஷயம் கண்டினியூ ஆகுது அப்படின்னா எஸ், ஐ நோ த ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ சின்ஸ் சைல்ட்ஹுட் the program runs from Monday to Friday. ஓகேவா? அடுத்தது stay here 5 மணி வரை இரு, 5 மணி வரை, until 5 PM. ஓகே, I will complete the project by next week. நான் நெக்ஸ்ட் வீக்குள்ள முடிச்சிடுறேன்.
அப்படின்ற மீனிங். காட் இட்? நிறைய பேருக்கு டவுட் வரும், until எப்போ யூஸ் பண்ணுறது, till எப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. until வந்து மோஸ்ட்டாக ஃபார்மலாக ரிட்டன் ஃபார்மேட்லலாம் until யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்களே, until you finish don't talk, நீ முடிக்கிற வரைக்கும் பேசக்கூடாது. இதே இது don't talk till you finish, முடிக்கிற வரைக்கும் பேசக்கூடாது. ரெண்டுமே until specifies the same meaning, gives the same meaning, but usage தான் difference. until யூஸ்வலாக நம்ம ஃபார்மல் லாங்குவேஜஸில் ரிட்டர்னில் யூஸ் பண்ணுவோம். till வந்து கேஷுவலாக இன்ஃபார்மலாக பேசுகிறப்ப பண்ணுறப்பெல்லாம் till யூஸ் பண்ணுவோம். பட் ரெண்டுக்குமே மீனிங் அதுவரை சர்டைன் டைம் பீரியடை குறிக்கிறது.